شكرا لك ربي حمدا لك ربي أحييت روحي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فقال الله تبارك وتعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ए परवरदिगार आलम, हम सबों को इल्म नाफ़िअ अता फरमा, कहने सुनने उस पर बेहतरीन अमल करने की आला सलाहियत अता फरमा। तेरे बंदों को तेरे घर में मेरे ज़रिए से जो इल्म तू अता करना चाहता है खैर के साथ अता फरमा। मेरी ज़ुबान पर कलिमतुल हक़ जारी फरमा बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम। अल्लाह रब्बुल इज़्ज़त அவனுடைய பேரருளும் கிருபையும் அதில் நம்மை மனித வர்க்கத்திலும் மானபியின் உம்மத்திலும் மறை நெறி வழியிலும் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹுடைய கிருபைகளை சொல்லிலோ செயலிலோ அளந்து காண்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு கிருபைக்குள்ளான ஒரு நேரத்திலே அல்லாஹ் நம்மை ஹயாத்தோடு வைத்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். ரமதானுடைய மாதத்திலே ஜும்மாவுடைய தினத்திலே நோன்பு நோற்றவர்களாக தொழுகைக்காக காற்று கொண்டிருக்கக்கூடிய, தொழுகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலைக்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை எதிர்பார்த்துத்தான் தன்னுடைய எல்லா செயல்களையும் அர்ப்பணித்தார்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் இந்த ரமதானுடைய முதல் ஜும்மாவை நமக்கு முபாரக்காக ஆக்கி தருவானாக. இந்த முதல் ஜும்மாவிலே அல்லாஹ்விடமிருந்து எதையெல்லாம் ஒரு அடியான் பெற வேண்டுமோ அதையெல்லாம் நாம் பெறுவதற்கு இறைவன் நமக்கு உதவி செய்தல் புரிவானாக. எத்தனையோ மாதங்கள், முஹர்ரமிலிருந்து தில் ஹிஜ்ஜா வரை 12 மாதங்களிலே பல சிறப்புக்குரிய மாதங்கள் எல்லாம் இருக்கிறது. ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்ட மாதமும் இருக்கிறது, தில் ஹஜ்ஜுடைய மாதம். எந்த மாதத்திலும் இல்லாத சங்கை, சிறப்பு, ஃபசீலத் ரமதானுக்கு ஏன்? நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம் என்று ஒரே ஒரு பேச்சிலே சொல்லி முடித்து விடலாம். ரமதான் ஏன் சிறப்புக்குரியது, माह रमजान क्यों फजीलत वाली है? बस जवाब एक ही आता कि उसमें रोजा फर्ज है, 30 रोजा रखना है. इसके अलावा कोई और बात इसमें हमें मालूम भी नहीं. இதற்கு அடுத்ததாக வேறெந்த சிறப்புகளை பற்றியும் நாம் சிந்திப்பதும் அல்ல, அல்லது நமக்கு தெரியவும் வர வாய்ப்பில்லை. அன்பர்களே, பல மாதங்கள் இருந்தாலும் குறிப்பாக ஹஜ்ஜுடைய மாதம், அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹுல் ஜஸா இல்லல் ஜன்னா. ஹஜ் செய்து முடித்து அந்த ஹஜ் அல்லாஹ்விடம் கபூலாக்கப்பட்டால், ஹஜ்ஜே மப்ரூர் எனும் அந்தஸ்தை அந்த ஹஜ் அடைந்து விட்டால் சொர்க்கத்தை தவிர அந்த ஹஜ்ஜுக்கு வேறு எந்த கூலியும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான இபாதத்துக்கு சொந்தமான மாதம் தில் ஹிஜ்ஜாவுக்கு ஹஜ்ஜுடைய மாதத்திற்கு இல்லாத சிறப்பு, அதே போன்று ஹஜ்ஜை போன்றே ஒரு கடமை நோன்பு. இந்த நோன்பு இருக்கக்கூடிய இந்த ரமதான் மாதத்திற்கு சங்கையும் சிறப்பும் உயர்வும் எதற்கு? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இதை புரிவதற்கு நின்று நமக்கு வாய்ப்பையும் தௌஃபீகையும் தந்தல் புரிவானாக. நண்பர்களே, ஒட்டுமொத்த ரமதானுடைய மாதத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ரமதான் என்றால் என்ன, ரமதான் அல்லாஹ் ஏன் கொடுத்தான், பெருமானார் எதற்காக ரமதான் ஆரம்பிப்பதற்கு முன்னாலும் குதுபா கொடுப்பார்களாம். ரமதானுடைய முக்கியத்துவத்தை பற்றி ரமதான் தொடங்கிய பிறகல்ல, ரமதானுக்கு முன்பதாகவே ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் சல்மான் அல் ஃபாரிசி அறிவிக்கிறார்கள், பல்வேறு கிதாபுகளில் வருகிறது. பெருமானார் ரமதானுக்கு முன்பதாகவே எங்களை அழைத்து ரமதானுடைய பாடத்தை எங்களுக்கு எடுப்பார்கள், ரமதானுடைய முக்கியத்துவத்தை எங்களுடைய அறிவுகளுக்கு எட்ட வைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு முக்கியம் ஏன் இதற்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் ரஜபிலிருந்து துஆ கேட்க ஆரம்பிப்பார்களாம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹ்ர ரமதான். இறைவா, ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்து செய், நாங்கள் எப்படியாவது ரமதானை அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய். ஜி பல்லிக்னா ஷஹ்ர ரமதான் என்றால் இறைவா, நாங்கள் ரமதானை அடைவதற்கு எங்களுக்கு கிருபை செய். காரணம் என்ன? ரஜபிலிருந்து ரமதானுக்கு வெகு தூரம் அல்ல. ஒரு அடியான் ரஜப மாதத்தையும் ஷாபான் மாதத்தையும் அடைந்து ஷாபானுடைய கடைசி காலத்தில் மௌத்தாகி விட்டான் என்று சொன்னால் அவன் ரமதானை அடையாமல் மௌத்தாகி விடுவானே என்று பெருமானார் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். நீ ரஜபிலிருந்து ரமதானுக்காக துவா கேள், அல்லாஹ் உன்னை ஹயாத்தோடு வைப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களே, இந்த ரமதானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ரமதான் என்றால் என்ன, இதற்காக ஏன் பெருமானார் இந்த அளவுக்கு தன்னுடைய சஹாபா பெருமக்களுக்கு பாடம் புகட்டினார்கள் என்ற பின்னணியை நாம் பார்த்தோம் என்றால், ரமதான் ஒரு சாதாரண மாதம் கிடையாது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர் போன்ற இதர மாதங்களை போன்று ரமதான் அல்ல. ரமதானுடைய அந்தஸ்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு சொல்லிலே சொல்கிறேன், ரஹ்மான் அல்லாஹ். ரமதான் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு மறுபெயர், இறைவனுடைய ரஹ்மத்திற்கு மறுபெயர். ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற வேண்டும் என்று நாடினால், அல்லாஹ்வுடைய அருட்கொடை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நாடினால், இறைவனுடைய பொக்கிஷங்களுடைய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நாடினால் அவன் ரமதானை சரிவர பயன்படுத்திக் கொள்வான். ரமதான் என்பது நோன்புகளுக்கு மட்டும் உரிய மார்க்கம் அல்ல, மாதம் அல்ல. ரமதான் என்பது காலையில் சஹர் செய்து இஃப்தார் செய்யக்கூடிய மாதம் அல்ல. ரமதான் என்பது ஒரு சிறைச்சாலை கைதிக்கு நீ ஒரு வேலையை செய்தால் உனக்கு விடுதலை என்று சொன்னால் அந்த வேலைக்கு பெயர் தான் ரமதான். நீ இந்த ஒரு வேலையை செய்ப்பா, உனக்கு விடுதலையை கொடுக்கிறேன் என்று சொன்னால் அவன் எந்த அளவுக்கு கண்காணிப்போடு, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சிறைச்சாலை கைதி அந்த வேலையை செய்வானோ அந்த வேலைக்கு சமமாகத்தான் இந்த உம்மத்திற்கு இறைவன் ரமதானை கொடுத்துள்ளான். ரமதான் அப்படின்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துன்னு சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதான் ஏன் ரஹ்மத், அருட்கொடை ஏன் என்பதை ஒரு சில வார்த்தைகளில் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த ரமதானுடைய இன்ட்ரோடக்ஷனை கொடுக்கிறான், அறிமுகத்தை சொல்லுகிறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். மனிதர்களே, ரமதானுடைய அந்தஸ்தை பார்க்க வேண்டும் என்றால், ரமதானுடைய முக்கியத்துவத்தை உங்கள் அறிவுகளுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால் ஒரு வெற்று காகிதம், இந்த வெற்று காகிதத்திலே பிரைம் மினிஸ்டருடைய ஒரு சீல் போட்டிருக்கு. இனி அது சாதாரண காகிதம் அல்ல, ஒரு சாதாரண காகிதம். ரிசர்வ் பேங்க் உடைய கவர்னர் கையெழுத்து போட்டுட்டாரு. இனி அது சாதாரண பேப்பர் இல்ல, அதற்கு பெயர் காசு. மாதங்கள் தான். இந்த மாதங்களிலே அல்லாஹ் குர்ஆன் என்னும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்து சொல்லுகிறான். இந்த மாதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மாதத்தில் தான் நான் குர்ஆனை கொடுத்தேன். ஜி, இந்த மாதத்தில் தான் இறை வேதத்தை கொடுத்தேன். எவன் ஒருவன் குர்ஆனுடைய அந்தஸ்தை புரிந்து கொண்டானோ அவன் ரமதானுடைய அந்தஸ்தையும் புரிந்து கொள்ளுங்கள். ரமதானுக்கும் குர்ஆனுக்கும் வெகு தூரம் அல்ல, இரண்டும் ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளைகளை போன்று. ரமதானை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் அவன் குர்ஆனை கொண்டு அடைந்து கொள்ளட்டும். குர்ஆனை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளான், அவன் ரமதானை அடையாமல் மௌத்தாக மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இந்த குர்ஆனை பற்றி இந்த அளவுக்கு அந்தஸ்து ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான்? ரமதானுடைய அந்தஸ்து மனிதர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நோன்பு கடமையாக்கப்பட்ட ஆயத்துகளை பல்வேறு குத்பாக்களில் நாம் கேள்விப்பட்டிருப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ நம்பிக்கையாளர்களே, குதிபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும், எப்படி உங்களுக்கு முன் சமுதாயத்தினரின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களின் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. இப்போ அடியான் பயந்துருவான், எப்படி நோன்பு எப்படி வைக்கணும்னு தெரியல. நோன்பு 30 நாள் பிடிக்கணுமா? ஒரு சிறு பிள்ளை, அந்த சின்ன பிள்ளைய ஒரு 5-6 வயசுல தாய் தந்தையர்கள் நோன்பு பிடிக்க கற்றுக் கொடுப்பார்கள், அல்லது 7 வயசுல கற்றுக் கொடுக்கறாங்க. இப்ப பையன் கேட்பான், காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நோன்பு பிடிக்கணுமா? அப்ப தாய் தந்தையருடைய சொல் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சொல்லுகிறேன். ஜி, இது என் சரப்பிலே நானாக சொல்வது அல்ல, குர்ஆன் ரமதானை விவரிக்கக்கூடிய வழிமுறையை சொல்லித் தருகிறேன். பல்வேறு விஷயங்களில் அல்லாஹ் நேரா அடிக்கிறான், இப்படி தாண்டா செய்யணும், அதை செய்துத்தான் ஆக வேண்டும்.
பல்வேறு விஷயங்களை தண்டனைகளை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது நேரடியாக சொல்கிறான். அதிலே ஆயாத்துல் முஹ்கமாத்தை போன்று இந்த ஆயத்தை புரிந்து கொள்வதற்கு வேறு எந்த கிதாபையும் துறக்க தேவையில்லை. குர்ஆனை பார்த்தாலே அதனுடைய அர்த்தம் புரிந்துவிடும். ஒரு சில விஷயங்களை நேரடியாக பெரியவர்களுக்கு புரிய வைப்பது போல் சொல்லக்கூடிய இறைவன் இந்த ரமலானை பற்றி எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? ஒரு குழந்தைக்கு பயம் வந்தால் காலையில சாப்பிடாம இருந்து மத்தியானம் சாப்பிடாம இருந்து நைட்டு சாப்பிடணுமா? தாய் சொல்லுவாள், ரொம்ப நேரம்லாம் இல்லப்பா, கொஞ்ச நேரம். ஒரு தாய் சொல்லுவாள் அல்லவா, கொஞ்ச நேரம். இறைவன் குர்ஆனை திறந்து பாருங்கள், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஐயாமம் மாதூதாத். அல்லாஹ் சொல்லுகிறான் கொஞ்ச நாள் தான்ப்பா. எப்படி சொல்லுகிறான்? பஸ் தோடே தின் ஹே, கிந்தி கே தினே ஹே. அல்லாஹ் 30 நாளின் குர்ஆன்ல சொல்லல. இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? பஸ் தோடே தின் ஹே, கிந்தி கே தின் ஹே. அடியான் பயந்து விடுவான் என்பதற்காக ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி அறிவுறுத்துவாளோ, எப்படி புரிய வைப்பாளோ, அப்படி ரப்புல் இஸ்ஸத் மனிதர்களுக்கு புரிய வைக்கிறான். கொஞ்ச நேரம் தான்ப்பா, கொஞ்ச நாட்கள் தான்ப்பா, நீ வச்சுக்கோ. அடியான் பயந்துருவான்ல. அடுத்த அப்படியே அல்லாஹ் கண்டினியூ பண்றான். நான் என்னால முடியலனா, நான் பயணத்துல இருந்தனா, அல்லது எனக்கு உடம்பு சரியில்லாம போனனா, அல்லாஹ் அடுத்ததாக சொல்லுகிறான் ஐயாமம் மஅதூதாத் ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபைதத்தும் மின் அய்யாமின் உக்ர். பயப்படாதே, பயப்படாதே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பேசுகிறது. உனக்கு உடம்பு சரியில்லையா, நீ நோன்பு அப்புறமா பிடிச்சுக்கோ. நீ பயணத்தில் இருக்கிறாயா, நீ நோன்பை பிறகு பிடித்துக்கொள். அல்லது உனக்கு சக்தி இல்லையா, நீ அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அந்த நோன்பை சரி செய்து கொள் என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த ரமதானையும் நோன்பையும் பற்றி விவரிக்கக்கூடிய அந்த ஆயத்துகளில் கூட தன்னுடைய ரஹ்மத்துடைய குரல் கொண்டு பேசுகிறான். பயப்படாதீங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கு சொல்லுவது போல சொல்லுகிறான். அல்லாஹ் நமக்கு இந்த ரஹ்மத்தான குரல்களை புரியக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்தல் புரிவானாக. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை சஹாபாக்கள் நோன்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்களாம். எப்ப நோன்பு வரும் ஜி, எப்பொழுது நோன்பு வரும்? சாதாரணமா ஒரு 2-3 நாள் வெயில் அதிகமா இருக்கு, நோன்பு எப்படி வைப்போமோ என்ற ஒரு கவலை வருகிறது அல்லவா? சஹாபாக்கள் எதிர்பார்ப்பார்களாம் எப்பொழுது நோன்பு காலத்திலே வெயில் காலம் வரும் என்று எதிர்பார்ப்பார்களாம். சாதாரணமான அல்ல, இங்கத்தி சூழ்நிலைக்கும் அங்கத்தி டெசர்ட்டுடைய கான்டினென்டல் வெதருக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. சுட்டரிக்கக்கூடிய அந்த சூழலில் வாழக்கூடிய சஹாபாக்கள், தண்ணீருக்கு பஞ்சமான காலத்திலே வாழ்ந்தவர்கள், ஏசியோ ஃபேனோ இதோடைய இமேஜினேஷன் கூட இல்லாத காலத்திலே சஹாபாக்கள் வெயில் காலத்திலே ரமதான் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பார்களாம். ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாக கூடிய தருணத்திலே அழுகிறார்களாம். உடனிருந்த சஹாபாக்கள் கேட்டார்களாம், அருமை தோழரே, எதுக்கு அழுவுறீங்க? மௌத்தாக போறன்னு அழுவுறீங்களா? உயிர் பிரிய போகிறது என்று அழுகிறீர்களா? குடும்பத்தையும் மக்கள் மனைவியும் பிரிய போகிறீர்கள் என்று அழுகிறீர்களா? அழக்கூடிய காரணம் என்ன? மௌத்தாக கூடிய அந்த தருணத்திலே, சஹராத்துடைய வேளையிலே ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கும் சமயத்திலே வெயில் காலத்தில் நோன்பு வைப்பேனே, என் நாவு காயும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுக்காக என்று ஒரு ஊர்ஜிதமான நம்பிக்கையோடு வாழ்வேனே, இனி நோன்பு வைக்க முடியாது. இனி என்னால் இந்த உலகத்தை பிரிவதற்கு அவர்களுக்கு கவலை இல்லையாம். நோன்பையும் அந்த வெயில் காலத்தின் நோன்பை பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபியாக இருந்து தன்னுடைய அமல்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்ற அந்தஸ்தை பெற்ற பிறகும், சொர்க்கத்திற்கு அவர்களுக்கு சுப செய்தி சொல்லவிட்ட பிறகும் அவர்கள் வெயில் காலத்திலே நோன்பை மிஸ் பண்ண போறோமேனு மௌத்துடைய படுக்கையில் அழுதவர்களுக்கு பெயர்தான் சஹாபாக்கள். அன்பர்களே, காரணம் என்ன? அவருடைய கண்களுக்கும் கல்புகளுக்கும் ரமதானுடைய முக்கியத்துவம் தெல்ல தெளிவாக தெரிந்தது. ரமதான் இதுதான், நோன்பு வைக்கணும். நாம் வைக்கக்கூடிய ரமதான் எப்படி? தராவி தொழுவணும் ஜி. தராவி முடிஞ்ச அளவுக்கு எத்தனை ரக்காத்தோ, அதிலும் பல இख्तिलाफுகள். தொழுதுட்டோமா, சஹர் செஞ்சோமா, வேகமா தொழுதோமா, நோன்பு திறந்தோமா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. வெறும் வைத்த காலியா போடுறதுல ரமதான் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூர வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா என்று சொன்னார்கள். வெறும் வைத்த காலியா போடுறதுனால நோன்புடைய அந்தஸ்தையும் ரமதானையும் ஒருவன் அடைந்து கொண்டான் என்று முக்கியத்துவத்துடன் வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே இதுவும் வருகிறது. இது உண்மைதான். மன் ஷாம ரமதான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒரு அடியான் எப்படி அடைந்து கொள்கிறான் என்று பாருங்கள்.
அல்லாவுக்காக ஒரு மனிதன் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைத்தான் என்று சொன்னால் எப்படி நோன்பு வைக்க வேண்டுமோ அப்படி நோன்பு வைத்தான். அவன் இதர இபாதத்துகள் செய்தானோ செய்யவில்லையோ என்று வரவில்லை. ஆனால் அடுத்ததாக வருகிறது ஈமானோ வயஹ்திசாபன், ஈமானோடு நோன்பு வைத்தான், நன்மைகளை நாடியவனாக நோன்பு வைத்தான். அவனுடைய முன் சென்ற அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஜி என்னவா, ரமதானுடைய மாதத்திலே ஒரு மனிதன் நோன்பு வைத்தால் அல்லாஹ் என்ன செய்யறான்? உண்மையில் இது ஒரு ஹதீஸா அப்படியே கேட்கிறோம், அப்படியே பாஸ் த்ரூ பண்ணி போயிடுறோம். இங்க நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பெருமானார் வருந்தினார்களாம். இந்த உம்மத்துகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மஸ்ஜிது நபவியிலே குதுபா கொடுப்பதற்காக பெருமானார் மிம்பரில் ஏறியக்கூடிய சந்தர்ப்பத்திலே 3 முறை ஆமீன் 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 என்று சொன்னார்கள். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், என்றுமில்லாத விதத்திலே குதுபாவிலே மிம்பரில் ஏறக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஆமீன் என்று சொல்லீர்களே, அதற்கு காரணம் என்ன? பெருமானார் 3 விஷயங்களிலே ஒன்றை சொல்லுகிறார்கள். எவன் ரமதானை அடைந்து அவன் அல்லாஹ்விடத்திலிருந்து பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவன் மீது சாபம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூற நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொல்கிறார்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முக்கியத்துவம் புரிந்தால் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக அல்லாஹ் எப்படி இறங்கி வருகிறான், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்காக எப்படி வாரி வழங்குகிறான். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன எல்லாம் இதை கொடுக்கிறான், என்னென்ன ரஹ்மத் இருக்குன்னு ஒரு சில துளிகள் பார்த்து விட்டு வருவோம். இதா ஜா ரமதான், ரமதான் வந்து விட்டால் அல்லாஹ் சொல்கிறான் ஃபுதிஹத் அப்வாபுஸ் ஸமா அவ் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah, வானத்து கதவுகளை உனக்காக திறந்து வைக்கின்றேன், சொர்க்கத்து கதவுகளை உனக்காக திறந்து வைக்கின்றேன், நரகத்து கதவுகளை வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்து கதவுகளை உனக்காக அடைக்கின்றேன், வஸுல்ஸிலத்து ஷயாத்தீன், உன்னுடைய எதிரியை நான் சிறை பிடிக்கிறேன், உன்னுடைய எதிரியை நான் விலங்கிடுகிறேன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு அடியானாக இருந்து நல்லமல்கள் அவனுக்கு செய்வதற்காக அவனுடைய பாதையை அல்லாஹ் கிளியர் பண்ணி விடுறான். நீ ஈஸியா நீ இபாதத் செய், நீ ஈஸியா அமல் செய், நீ ஈஸியா நோன்பு என்று நமக்காக இறைவன் நல்லமல்கள் செய்வதற்கு உதவி செய்கிறான். சரிங்க, இந்த வானத்து கதவுகளை திறந்து வைக்கிறேன் அங்க திறந்து வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? ஹதீஸ்ல இப்படி தானே வருது, வானத்துல திறந்து வச்சா நமக்கு என்ன பிரயோஜனம்? சாதாரணமா நான் சொல்றேன், இந்த ஹதீஸை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய பாஷைகளுடைய அறிவு தேவை. என் வீட்டு கதவு உங்களுக்கு எப்பவுமே திறந்து இருக்கும் நான் சொல்றேங்க. 11 மாசம் நான் மூடி வச்சிருப்பேன். திடீர்னு சொல்றேன், அப்துல்லா நீ வரணும்னு நினைச்சினா என் வீட்டு கதவு உனக்கு எப்பவுமே திறந்து வைக்கிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீ எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், அல்லது என்னிடமிருந்து எப்பொழுது வேணாலும் உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். நான் ஏதாவது அனுப்ப நினைத்தாலும் நான் அனுப்பி கொண்டிருப்பேன். நீ ஏதாவது பெற நினைத்தாலும் நேராக பெற்றுக்கொள்ளலாம். உனக்கு தடை எதுவும் இருக்காது. நீ இதர மாதங்களிலே அமல் செய்து அல்லாஹ் எனக்கு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா என்ற சந்தேகத்துடன் கேட்பாய். இனி உனக்கு சந்தேகம் வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மனிதனை அழைக்கிறது. என்னுடைய வீட்டு கதவு, ஒரு அடியான் சொல்வது போல ஜி அல்லாஹ் சொல்லுகிறான், இதா தஹல ரமதான் ஃபுதிஹத் அப்வாபுஸ் ஸன்னா அப்வாபுஸ் ஸமா, அடியானே உனக்காக வானத்து கதவுகளை நான் திறந்து வைக்கிறேன். நீ வேற யாருக்கிட்டையும் போயிடாத, ரப்பு நான் இருக்கிறேன் உனக்கு. நீ வேற யாருக்கிட்டையும் கையேந்திராத, அல்லாஹ் நான் இருக்கிறேன். காசு வேணுமா, நான் அல்லாஹ் இருக்கிறேன். பணம் வேணுமா, அல்லாஹ் இருக்கிறேன். துணிமணி வேண்டுமா, அல்லாஹ் இருக்கின்றேன். உனக்கு ராஹத் வேண்டுமா, அல்லாஹ் இருக்கின்றேன். மருத்துவத்திற்கு ஷிஃபா வேண்டுமா, அல்லாஹ் இருக்கிறேன். கண்ணியம் வேண்டுமா, அல்லாஹ் இருக்கிறேன். என் வீட்டு வாசற்படியை உனக்காக திறந்து வைத்தேன் என்பது சொல்வது போல இறைவன் சொல்லுகிறான், ஃபுதிஹத் அப்வாபுஸ் ஸமா, உனக்காக சொர்க்கம் வரை எல்லா வாசல்களையும் திறந்து வைத்தேன். ஒரு அடியான் இந்த மாதத்தில் சொர்க்கவாலியாக ஆக வேண்டும் என்றால் அவனுக்கு தடையே இல்லை. ஒரு அடியான் சொர்க்கத்திற்கு வாஜிபாக்கப்பட்டவனாக அவன் ஆக வேண்டும் என்றால் அவனுக்கு தடையே இல்லை. அல்லாஹ் அந்த அளவுக்கு இந்த மாதத்திலே ஒரு மனிதனுக்கு ரஹமத் செய்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியான் நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டான். சஹர் ஸ்கிப் பண்ண கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹமத் சொல்லுகிறது. சஹர் பரக்கத்தாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு அடியான் காலையில எஞ்சி அல்லாஹ்வுக்காக வேண்டிட்டு சாப்பிடாம நோன்பு வச்சிருவான்ல, அதனால அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனுக்கு எப்படி அறிவுறுத்துகிறது என்று பாருங்கள். சஹர் செய்யுங்க, சஹருடைய நேரத்தில்
பசியே எடுக்கவில்லை என்று சொன்னாலும் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு பேரிச்சம்பழமாவது சாப்பிடுப்பா. யார் சொல்லுவா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்படி நம்மள கவர் பண்ணுது பாருங்க, தாங்கி பிடிக்கின்றது. ஒரு பேரிச்சம்பழம் எனக்காக நீ காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீ வெறுமைத்தோட இருக்க போற, உனக்கு பசியே இல்லை என்று சொன்னாலும் ஒரு பேரித்தம் பழத்தையாவது சாப்பிடு. தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், சஹர் எப்போ செய், நீ 2 மணிக்கு என்று செய்யாதே. சஹரை பிற்படுத்துபவனும் இஃப்தாரை முற்படுத்துபவனும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறக்கூடியவன். அதுவரை என்னுடைய சமுதாயம் சீர்குலையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இஃப்தாருடைய நேரத்தில் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணுது, எப்படியெல்லாம் அவனை சூழ்ந்து கொள்கிறது. இஃப்தாருடைய நேரம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் திரை போட்டு பேசினான் என்றால், இந்த உம்மத்தே முஹம்மது ரசூலுல்லாஹ்விலே பள்ளிவாசலிலே அவனுக்கு முன்னால் பல சாப்பிடக்கூடிய உணவுகள் இருந்தாலும் அவன் அல்லாஹு அக்பர் என்ற குரலுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனோடு திரை இல்லாமல் நீ கேளு நான் கொடுக்கிறேன்னு சொல்றான். நோன்பாளியுடைய துஆவை அல்லாஹ் மறுப்பதில்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்படியெல்லாம் உதவி செய்கிறது. ரமதானிலே ஒரு நஃபீல் செய்தால் நம்மள என்கரேஜ் பண்றான் அல்லாஹ். ஜி நீ வேலை செய், நான் உனக்கு அதிகமாக தரேன். யார் சொல்லுவா? ஜி நீ எப்படியாவது நம்மை வேலையின் பக்கம் இழுத்து விட வேண்டும் என்பதற்காக 100 ரூபா தானே நீ வேலை செஞ்சா ஓட்டி பாரு, ஓவர் டைம் பண்ணு, நான் உனக்கு 700 ரூபா தரேன். அல்லாஹ் நம்மை அவன் பக்கம் இழுப்பதற்கான அல்லாஹ் முதலே கொடுத்திருக்கலாம், அல்லது சொல்லாமல் நாளை மறுமையில காமிச்சிருக்கலாம். இந்த ரமதானை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அல்லாஹ் நான் உனக்கு ரமதானை கொடுத்ததே உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்குத்தான், உன்னை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்குத்தான். நாளை நீ யார்கிட்ட சொல்லக்கூடாது, இறைவா உன் புறத்திலிருந்து எனக்கு யாரும் உதவி செய்ய வரவில்லை என்று சொல்லக்கூடாது, இறைவா எனக்கு நல்வழி காட்டுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடாது. ரமதானுடைய யதார்த்தம் எப்படி தெரியுமா? போவாதே போவாதன்னு சொல்லியும் ஒருத்தன் போய் ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துட்டான். இந்த பள்ளத்தில் விழுந்த பிறகு என்னை காப்பாற்ற மாட்டீங்களா காப்பாற்ற மாட்டீங்களான்னு கத்துறான். யாருமே காப்பாற்றுவதற்கு வரவில்லை. திடீரென ஒரு குரல் வருகிறது, என்னை கொண்டு யாராவது உதவி பெறுவதற்கு இருக்கிறீர்களா? தானா வராரு, ஒரு கயிறை போட்டு அவனுக்கு சாப்பாடை கொடுத்து மேலே இழுத்து விட்டுட்டு போறாரு. இப்படித்தான் பாவத்தில் மூழ்காதே மூழ்காதே என்று இறைவன் சொல்ல நாம் பாவ கடலிலே மூழ்கி பாவ பள்ளத்திலே விழுந்து விட்டோம். எப்படியாவது நம்முடைய பாவக்கரைகள் கரையாதா? எப்படியாவது நம்முடைய பாவ சுமைகள் இறக்கப்படாதா? நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படாதா? இறைவன் மன்னிக்க மாட்டானா என்று அடியான் சிந்திப்பதற்கு முன்னால் இதா ஜா ரமதான், அல்லாஹ் ரமதானை கொடுத்தான். இந்த ரமதான் வந்து கேட்கிறது, என்னை கொண்டு உன்னுடைய ரப்புடைய இடத்திலே நீ எப்படியாவது பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ள மாட்டாயா? ஒவ்வொரு ரமதானுடைய இரவிலும் இறைவன் முதல் வானத்தில் இறங்கி வந்து தன்னுடைய அடியார்களுக்கு ரஹ்மத் செய்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அன்பர்களே, அப்படிப்பட்ட நாளை மறுமையில் சென்று இறைவா என்னுடைய பாவ கரைகளை கழுவுவதற்கு எனக்கு வாய்ப்பில்லை, உன்னுடைய அடியார்களாக ஹகீகத்திலே நான் மாறுவதற்கு எனக்கு வாய்ப்பில்லை என்று எவனும் ரமதானை அடைந்தவன் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ரஹ்மத்துடைய பெருங்கடல் இந்த ரமதானுடைய மாதம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு நஃபீல் செஞ்சா ஒரு ஃபஜ்ருடைய சவாப் அல்லாஹ், ஒரு கடமையான தொழுகையை சவாபை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு கடமையான தொழுகையை இந்த ரமதானிலே தொழுதால் 70 அல்லது அல்லாஹ் நாடியவரை, அது 700 இருக்கலாம் அல்லது 7000 இருக்கலாம், ஸ்டார்டிங் அல்லாஹ் 70ன்னு சொல்கிறான். இன்னல்லாஹ் யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப், அல்லாஹ் நாடியவர்களுக்கு அளவில்லாமல் கொடுப்பானாம். ஒரு ஃபர்து ஒரு வக்துடைய தொழுகையை தொழுதால் அவனுக்கு 70 வக்துடைய தொழுகைக்கு சமமான சவாபை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனை அப்படி சூழ்ந்து கொண்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். நண்பர்களே, இந்த ரமதானிலே ஒரு அடியான் அல்லாஹ்விடம் எதை கேட்டாலும், அல்லாஹ் மறுக்காமல் அவனுக்கு கொடுப்பானாம். துஆ ரத்து செய்யப்படாதாம். இறைவனிடம் அடியான் கையேந்தி விட்டால் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்தே சீருவானாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். சரி, நோன்பு வைக்க முடியல, நோன்பு வைக்கக்கூடியாதவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரஹ்மத் என்ன தெரியுமா? ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே அவனுக்கு ஏதாவது ஒரு சிறிய பொருளை கொண்டு நீ உதவி செய், அவன் நோன்பு வைத்த சவாபை நான் உனக்கும் தருகிறேன். இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் என்னென்னலாம் செய்றாங்க, நம்மளுக்கு
இந்த ரமதானை பற்றி ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் இதை கை சேதமாக அல்லது இந்த வாய்ப்பை நழுவ விட மாட்டான். ஒரு அடியான் நோன்பு வைக்கிறான், நடுவில் சாப்பிட்டுட்டான். தொழுகையில திடீர்னு ஒரு ஆள் வராரு, தொழுதுகிட்டே இருக்கும், சலாம் சொல்லிட்டாரு, வலைக்கும் சலாம்னு சொல்லிட்டோம், தெரியாம சொல்லு தெரிஞ்சு சொல்லு, என்னாச்சு? தொழுகை முறிந்து விட்டது. அல்லது ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க, ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டாங்க, தம்மு கொடுக்கணும். உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் தம்மு கொடுக்கணும். கஃபாரா அதுதான், ஒரு ஆட்டை அறுக்க வேண்டும். ரமதானுடைய நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒரு அடியானை எப்படி தாங்கி பிடிக்கிறது தெரியுமா? நோன்பு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டான், குடிச்சிட்டான். இப்போ இவன் நினைக்கிறான், அப்ப நான் நோன்பை இழந்துட்டனோ? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு அடியான் நோன்பு வைத்த நேரத்திலே மறதியாக சாப்பிட்டு விட்டால், மறதியாக தண்ணீரை குடித்து விட்டால், அல்லாஹ் சொல்றான், நீ கவலைப்படாத, நீ உன் நோன்பை கண்டினியூ பண்ணு, உனக்கு நோன்புடைய சவாபை நான் தருகிறேன் என்று சொல்கிறான். அடுத்ததாக அந்த ஹதீஸுடைய வாக்கியங்கள், உனக்கு உண்ண கொடுத்ததும் பருக கொடுத்ததும் அல்லாஹ் என்று சொல்கிறான். ஜி, ஒரு அடியானை எந்த அளவுக்கு தன் பக்கம் இழுக்க முடியுமோ அல்லாஹ் இழுத்து கொண்டிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், சாதாரண நேரத்தில் நம்ம வாய் நாத்தத்தை அடுத்தவன் என்னடா வாய் நாறுதுன்னுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நோன்பாளியுடைய வயிற்றிலிருந்து வரக்கூடிய, வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்நாற்றம், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்ன சொல்கிறான்? இந்த உலகத்திலே ஆக சிறந்த வாசனை திரவியம் என்றால் அது கஸ்தூரி தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தையும் இந்த உலகத்திலே சிறந்த நறுமணமாகிய கஸ்தூரியையும் அருகருகிலே வைத்தால் அல்லாஹ்வுக்கு இந்த நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய நாற்றம் கஸ்தூரியை விட மேன்மையானதாக இருக்குமா? அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தானது அடியார்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக, அடியான் எப்படியாவது தன்னுடைய அமல்களை செய்துவிட வேண்டும் என்பதற்காக, அடியான் எப்படியாவது சொர்க்கத்து பாதைகளில் அவன் நடந்து வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு ஒரு பிராக்டிகலி செயல்முறையில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை கொடுத்தான். அதற்கு பெயர் தான் ரமதான். ரமதானை அடைந்து கொள்வது மட்டுமல்ல, இந்த ரமதானை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்வது தான் இதிலே மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பி வஸல்லம் ரமதான்ல வேற என்னெல்லாம் கொடுத்திருக்கான்? ஒரு மனுஷன் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்கான், ஒரே ஒரு நாள். அல்லாஹ் நாடினால் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், பல சுன்னத்துகள் கைவிட்டுட்டே போயிடுச்சு. இஅ்திகாஃபும் அப்படிதான். ரமதான்ல இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய யார் இருப்பாங்க தெரியுமா? வயசானவர், ரிட்டையர் ஆனவர், அல்லது ஒரு வேலை விட்டு இல்லாதவர். இப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் இப்படிதான் இஅ்திகாஃப் இருக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானில் செய்த எல்லா முக்கியமான அமல்களில் ஒன்று இஅ்திகாஃப். ஒரு வருஷம் மட்டும் பெருமானார் இஅ்திகாஃப் இருக்கவில்லையாம். அதற்கு அடுத்த வருடம் 20 நாட்கள் பெருமானார் இஅ்திகாஃப் இருந்தார்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஅ்திகாஃபை வாலிபர்களும் சரி, வயோதிகர்களும் சரி, யாராக இருந்தாலும் குறைந்தது ஒரு நாளாவது, சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய அருகாமையில் உள்ள பள்ளியில் சென்று ஒரு நாள் இருந்து பாருங்கள். இந்த ஒரு நாளுடைய இஅ்திகாஃபுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? அவனுக்கும் நரகத்திற்கும் 3 பள்ளங்கள் தோண்டப்படுமாம். ஒரு நாள் இஅ்திகாஃப் இருப்பவனுக்கு 10 நாள் அல்ல, ஒரே ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே தன்னை அர்ப்பணிப்பவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிருபை என்ன தெரியுமா? அந்த அடியானுக்கும் நரகத்திற்கும் 3 பள்ளங்கள் தோண்டப்படுமாம். ஒவ்வொரு பள்ளத்துடைய அகலம் என்ன தெரியுமா? அதை கடந்து செல்வதற்கு 50,000 ஆண்டுகள் ஆகுமா. ஒரு பள்ளம். உன்னை அல்லாஹ் நரகத்தின் நெருப்பிலிருந்து அந்த அளவுக்கு தூரமாக்குகிறான் என்றால் அந்த இஅ்திகாஃபை அமல் செய்வதற்கு முயற்சியாவது செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த ரமதானிலே நாளைக்கு அல்லாஹ் கிட்ட போய் நீங்க சொல்ல முடியாது, யா அல்லாஹ் எனக்கு எப்படி தெரியாது, எப்படி அமல் செய்வது என்று தெரியாது. ஒரு முஃமினாக எப்படி வாழ்கிறான் என்று பார்க்க வேண்டும் என்றால் அடுத்த மதத்தவர்கள் ரமதானிலே பார்த்து கொள்ளலாம். எனக்கு ஃபஜர் தொழுகைக்கு எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம், அல்லாஹ் எழுப்பி காண்பித்தான் ரமதானிலே. எனக்கு கெட்ட பழக்கத்தை விடுவதற்கு ரொம்ப கஷ்டம், இதை புகைக்காம என்னால் இருக்க முடியாது, ரமதானிலே உன்னை கொண்டு அல்லாஹ் செய்து காண்பித்தான். என்னால் கோபப்படாமல் இருக்க முடியாது, ஷார்ட் டெம்பர், அல்லாஹ் ரமதானிலே உன்னை கொண்டு செய்து காண்பித்தான். என்னுடைய பாக்கெட்டில் இருந்து பைசாவை எடுத்து கஞ்சனாக இருப்பான், ரமதானில் 1 ரூபாயாவது போடுவான், மற்ற மாதங்களிலே தூங்கி கழிப்பான், இந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய சொல்லுக்காக காத்து கொண்டிருப்பான்.
நீ எப்படி வாழ முடியும் என்று அல்லாஹ் உன்னை கொண்டே காண்பிக்கிறான். நீ நாளை அல்லாஹ் என்னால வாழ முடியலன்னு சொல்ல முடியாது. ரமதானை கொண்டு அல்லாஹ் எடுக்கக்கூடிய ஒரு பாடம், நீ முஃமினாக வாழ்வது உனக்கு எளிமையான வழி, உனக்கு ஈஸி. ரமதான்ல எப்படி நீ தஹஜ்ஜுதுக்கு எஞ்ச, ரமதானுக்கு எப்படி நீ ஷஹருக்கு எழுந்தாய், ரமதானுக்கு எப்படி நீ ஃபஜர் தொழுகைக்கு எழுந்தாய், ரமதானிலே எப்படி நீ உன்னுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் கட்டுப்படுத்தினாய், இதர மாதங்களிலும் அப்படி நீ இருக்கலாம் என்று ரமதானுடைய ரஹ்மத் நமக்கு பாடம் எடுக்கிறது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த ரமதானிலே பல வகையான பொக்கிஷங்களை வைத்துள்ளான். இதிலே முதல் 10 ரஹ்மத்தோடு நிரப்பியுள்ளான். இந்த ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு சனப்பொழுதும், சாதாரணமா நார்மல் டேஸ்ல தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்தால் அதுல அல்லாஹ் துஆவை கபூல் பண்றான்னு சொல்லுவோம்ல, ரொம்ப முக்கியமான நேரம் என்று. அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தை போன்றதான் ரமதானுடைய ஒட்டுமொத்த மாதத்துடைய நேரமும். அந்த தஹஜ்ஜத் அதைவிட சிறந்த நேரம் என்று சொல்லலாம். இதிலே இரவிலோ பகலிலோ எந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் துஆ கேட்டாலும், நீங்கள் இதர மாதங்களிலே தஹஜ்ஜுக்காக எழுந்து 2 ரக்காத்துகள் தொழுது கையேந்தி பிச்சை கேட்பதை போன்று தான் இந்த ரமதானிலே நீங்கள் பகலிலும் இரவிலும் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறார். இந்த முதல் 10 அல்லாஹ் ரஹ்மத்தை கொண்டு நிரப்பியுள்ளான். அல்லாஹ் கிட்ட கேட்கணும்னா அதிகமா ரஹ்மத்தை கேளுங்க. இரண்டாவது 10 அல்லாஹ் மக்ஃபிரத் எனும் பாவ மன்னிப்பை கொண்டு பூர்த்தி செய்துள்ளான். இதிலே ஒரு அடியான் அல்லாஹ்விடமிருந்து பெற வேண்டும் என்றால், இறைவா என்னை மன்னித்துக் கொள் என்று பாவ மன்னிப்பை பெறுங்கள். மூன்றாவது 10 இறைவன் நரகத்திலிருந்து விடுதலை அளிப்பதற்காக கூறுகிறான். இந்த மூன்றாவது 10 முதல் அந்த இரட்டைப்படை இரவுகளை விட ஒற்றைப்படை இரவுகளை சிறப்பாக்கினான். அந்த ஒற்றைப்படை இரவுகளில் ஒரே ஒரு இரவை வைத்தான், லைலத்துல் கத்ர். 1000 மாதங்களை விட சிறந்த தினம், சிறந்த இரவு என்று சொல்கிறான் என்றால், அடியான் இந்த உலகத்திலே அமல் செய்வதற்கு நேரம் இருக்குமா இருக்காதா? 5 இரவு, 5 இரவு, 1, 3, 5, 7, 9, இந்த 5 இரவுகளிலே ஒரு அடியான் இரவு முழுவதும் அமல் செய்து விட்டால், அல்லாஹ்வுடைய அதில் அல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனுக்கு எழுதக்கூடிய கணக்கு என்ன தெரியுமா? இவன் ஒரு நாள் அல்ல 1000 மாதங்கள் அவன் அமல் செய்ததாக அவனுடைய பட்டோலையில் எழுதப்படுகிறது என்றால், இந்த ரமதானை இன்னுமா நமக்கு புரியவில்லை? ரமதானை பற்றி இன்னுமா நமக்கு தெரியவில்லை? ரமதானிலே உங்களுடைய அஹ்லாக்குகளை சரி செய்யுங்கள். நோன்பு வச்சுட்டா போதாதில்லை, உங்களுடைய நாவினால் அடுத்தவர்களை எந்த வார்த்தையும் சொல்லிவிடாதீர்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, புறத்தை நிறுத்தாதவன், பொய்யை நிறுத்தாதவன் அவன் நோன்பு வைக்காதவனுக்கு சமம் என்று வருகிறது. உங்களுடைய நாவை கட்டுப்படுத்துங்கள். அல்லாஹ் எப்படி நம்மை இருக்க சொல்கிறானோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். எப்படியாவது அல்லாஹ் இறங்கி இறங்கி நம்மை எப்படியாவது அவன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று அவன் முயற்சி செய்ய, பள்ளத்தில் விழுந்து நமக்கு கை கொடுத்து அல்லாஹ் தூக்க, அந்த கையை உதறி விட்டு நீங்கள் பள்ளத்தில் இருப்பதற்கு ஆசைப்படாதீர்கள். அவன் வஹ்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வது போல இந்த ரமதானை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரமதானிலே அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள். அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 4 அமல்களை இந்த ரமதானிலே அதிகமாக செய்யுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமாவை ஓதுங்கள். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். சொர்க்கத்தை அதிகமாக கேளுங்கள். நரகத்திலிருந்து அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாகவே அதிகமாக வழங்கக்கூடிய வல்லலாக இருப்பார்கள். ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், வேகமாக வீசக்கூடிய புயல் காற்றை விட பெருமானாருடைய வழங்கும் வேகம் இன்னும் அதிகமாக இருக்குமாம். ரமதானிலே அமல்களை கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள். ரமதானிலே அமல்களை கொள்ளையடியுங்கள். எப்படியாவது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கும் அல்லாஹ்விடமிருந்து பாவ மன்னிப்பையும் நரகத்திலிருந்து விடுதலையும் உங்களால் எப்படி பெற முடியுமோ அப்படிப்பட்ட முறையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அல்லாஹ்விடமிருந்து ரமதானை சரியான முறையில் பயன்படுத்தியவர்களாக ஆகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்வதையும் கேட்பதையும் நல்லமல்கள் செய்வதற்கு கிருபை செய்தல் புரிவானாக. ரமதானை ஹகீகத்தை புரிந்து ரமதானை பயன்பெற்று கொண்டவர்களாக, ரமதானிலிருந்து அல்லாஹ் தரக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களையும் பரிசுகளையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.